ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 94. காவ்யா வீட்டில் நிறைய கார் நின்று கொண்டிருப்பதை பார்த்த கிஷோர் வித்தியாசமாக காவ்யா வீட்டை பார்த்து கொண்டே உள்ளே சென்றான். அப்போது அங்கு நின்று கொண்டிருக்கும் ஒரு வேனிலிருந்து சத்தம் வர அதன் அருகில் வேகமாக சென்றான் கிஷோர். அந்த வேனின் கதவு உள்ளே எட்டி பார்த்தான். அஜயின் கை கால் வாய் கட்டப்பட்டிருந்தது. அஜய் அந்த வேனின் கதவை ஷோல்டரால் இடித்து கொண்டிருந்தான். அதை பார்த்து அதிர்ந்த கிஷோர் கதவை திறக்க முயற்சித்தான். ஆனால் கதவு லாக் செய்யப்பட்டிருந்தது. அவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. எங்கும் அங்கும் பார்த்தான். அங்கு பக்கத்தில் ஒரு பெரிய கல் இருக்க அதை பார்த்தவன் அதை எடுத்து வந்து கார் கண்ணாடியில் அடிக்க போனான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நான் கார் கண்ணாடிய உடைக்கிற சத்தம் கேட்டு அஜய பிடிச்சு வச்சிருக்கிறவங்க வந்தா என்ன செய்யறது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இத்தனை கார் வெளியே நிக்குது அப்படின்னா உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. முதல்ல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுப்போம் என்று நினைத்தவன் கல்லை கீழே போட்டுவிட்டு மெதுவாக காவ்யா வீட்டை நோக்கி சென்றான். வாசலில் சென்று நின்றவனுக்கு உள்ளே பேசும் சத்தம் அவன் காதில் நன்கு கேட்டது. டேய், சீக்கிரம் நம்ம வீட்டு கிழவி இங்க வரதுக்குள்ள வீட்டை அலங்காரம் பண்ணுங்கடா, அப்புறம் நானும் ரெடி ஆகணும் என்றவன் அழுது கொண்டே நின்று கொண்டிருக்கும் காவ்யாவை பார்த்து, இப்படி அழுது அழுது முகம் கல்யாண நேரத்துல அசிங்கமா இருந்தா அப்புறம் உன்னோட தம்பிய நீ மறந்துடு. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு பொண்ண கட்டாய கல்யாணம் பண்றதே தப்பு. இதுல வேற ஒரு பையனை லவ் பண்ற பொண்ண கட்டாய கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்களே, நீங்கெல்லாம் மனுஷனா என்ற குரல் கிஷோர் காதில் விழவும், கீர்த்தனா இங்க என்ன பண்றாங்க என்று யோசித்தான். அறிவு இருக்கிறதுனாலதான் ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்கிறேன். கீர்த்தனாவும் காவ்யாவும் புரியாமல் அவனை பார்த்தார்கள். என்ன புரியலையா? இந்த பொண்ணோட காதலனுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற பகைக்கு முழுசா முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த கல்யாணம். அவனுக்கு நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டான். இந்த முத்துப்பாண்டி யாருன்னு அவனுக்கு புரிய வேணாம் என்றான். அவன் தன் பேரை சொல்லவும் தான் காவ்யாவிற்கு அவன் ஒரு காலனியில் வசிப்பவர்களிடமிருந்து ஏமாற்றி அந்த காலனியில உள்ள வீடுகளை தன் பெயருக்கு மாற்றி வைத்திருந்தது. கார்த்திக் மறுபடியும் அந்த காலனியை அவர்களுக்கே வாங்கி கொடுத்தது எல்லாம் அவள் நினைவிற்கு வந்தது. முத்துப்பாண்டி பெயரை கேட்கவும் கிஷோர் தன் மொபைலை எடுத்து கார்த்திக்கிற்கு போன் செய்தான். போனை அட்டன் செய்த கார்த்திக், டே கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. டே, நான் இப்ப உன்கிட்ட பேசுற மூட்ல இல்ல என்றவன் போனை கட் பண்ணினான். இவனுக்கு என்ன ஆச்சு என்று மறுபடியும் அவனுக்கு போன் செய்தான் கிஷோர். கார்த்திக் போனை அட்டன் பண்ணவும், கார்த்திக், காவ்யாவையா அவங்க குடும்பத்தையும் முத்துப்பாண்டி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காண்டா. அது மட்டும் இல்ல, அவன் காவ்யாவை கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காண்டா. டேய், என்னடா, நான் சக்தி ப்ரோவுக்கு பண்ணின டிராமாவை நீங்க எனக்கு பண்றீங்களா? அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. டேய், நான் பொய் சொல்லல. இது எந்த டிராமாவும் இல்ல. ஒழுங்கா நீ கிளம்பி காவ்யா வீட்டுக்கு வா. டே போதும்டா, இதுக்கும் மேல நான் நடிப்பேன். அதான் காவ்யாவுக்கு என்னோட காதல் புரியவே இல்லையே. அப்புறம் நாங்க சேர்ந்து வாழ்ந்து மட்டும் என்ன பண்ண போறோம்? காதல் இல்லாத கல்யாண வாழ்க்கை எனக்கு வேணாம். சோ இந்த மாதிரி போன் பண்ணி என்னை அங்க கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல என்று கூறி போனை கட் பண்ணினான். கிஷோருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சட்டென்று போலீஸுக்கு போன் செய்து காதில் வைத்த நேரம் சரியாக அவன் போனை ஒருவன் பிடுங்கி கீழே எறிந்தான். அதிர்ந்து திரும்பி பார்த்தான் கிஷோர். டேய், நீ அந்த கார்த்திக் ஃப்ரெண்டு தானே என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கிஷோர் அவன் முகத்தில் குத்தினான். அதில் சற்று தூரம் போய் விழுந்தவன் எழுந்து வேகமாக வீட்டுக்குள், அண்ணே அண்ணே என்று கத்திக்கொண்டே ஓடினான். அதை பார்த்த முத்துப்பாண்டி, டேய் என்னடா ஆச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு வர என்று கேட்டான். அண்ணா, அவன் வெளியில என்று தன் கையை வெளிப்பக்கம் காட்டினான். என்ன, அவன் வந்துட்டானா? அவன என்று பற்களை கடித்துக்கொண்டு தன் இடுப்பில் இருக்கும் கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு முன்னோக்கி சென்றான். கிஷோர் உள்ளே வந்தான். கிஷோரை பார்த்த கீர்த்தனாவுக்கு நிம்மதியாக உணர்வதா இல்லை வேதனையாக உணர்வதா என்று தெரியவில்லை. ஆனாலும் அவன் கண்டிப்பாக காவ்யாவை காப்பாற்றுவான் என நம்பினாள். கிஷோரை பார்த்த முத்துப்பாண்டி, டேய் இவனை அடிச்சு போடுங்கடா என்று தன் அடியாட்களுக்கு குரல் கொடுத்தான். உடனே அடியாட்கள் கிஷோரை நோக்கி ஓடி வந்தார்கள். வந்தவர்களை போட்டு அடித்து கொண்டிருந்தான் கிஷோர். கிஷோர் அடித்ததில் ஒருவன் முத்துப்பாண்டி முன் வந்து விழுந்தான். விழுந்து கிடப்பவனை பார்த்த முத்துப்பாண்டி தன் இடுப்பில் சொருகி இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு கிஷோரை நோக்கி ஓடினான். அதை பார்த்த கீர்த்தனா அவன் பின்னாடியே ஓடினாள். அவன் கிஷோரை குத்துவதற்கு கையை ஓங்கினான். அவன் கையை பிடித்து அவனிடம் இருந்து கத்தியை பிடுங்க முயற்சித்தாள். அவள் கையில் இருந்து தன் கையை இழுத்தான்.
இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த கிஷோர் தன்னுடன் சண்டை போட்டுக் கொண்டிருப்பவனை வேகமாக தள்ளி விட்டு வந்து முத்துப்பாண்டியை ஒரு மிதி மிதித்தான். அதில் முத்துப்பாண்டி கீழே விழுந்தான். அவன் கீழே விழுகவும் கீர்த்தனாவிடம் உங்களுக்கு ஒன்னும் ஆகலைல என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கோவத்தில் முத்துப்பாண்டி எழுந்து கிஷோரை கத்தியால் குத்த வந்தான். அதை கவனித்த கீர்த்தனா கிஷோர் கையை பிடித்து இழுத்தாள். இருவரும் ஒரு சேர கீழே விழுந்தார்கள். வேகமாக எழுந்த கிஷோர் கீர்த்தனாவை தூக்கிவிட்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே முத்துப்பாண்டி கீர்த்தனா கையை பிடித்து இழுத்து கீர்த்தனா கழுத்தில் கத்தியை வைத்தவன், டேய், நான் நினைச்ச காரியத்தை முடிக்க என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் என்றவன் தன் அடி ஆட்களுக்கு குரல் கொடுத்து கிஷோரையும் கீர்த்தனாவையும் கட்டி போட சொன்னான். முதலில் கிஷோரை ஒரு சேரில் தள்ளி கட்டிய அவன் அடியாட்கள் பின்பு கீர்த்தனாவை இன்னொரு சேரில் கட்டி வைத்தார்கள். டேய், நேரம் போய்கிட்டு இருக்கு என்று கூறி வாட்சை பார்த்துவிட்டு காவ்யாவை அலங்காரம் செய்ய ஆள் வர சொன்னான். அங்கு வந்த பியூட்டிஷியன் காவ்யாவை அலங்காரம் செய்து அழைத்து வந்தார்கள். காவ்யாவை பார்த்த காஞ்சனாவுக்கு அழுகை வந்தது. பிளீஸ் பிளீஸ் தம்பி, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் என்று கூறி முத்துப்பாண்டியிடம் கெஞ்சி அழுதார் காஞ்சனா. டேய், அத்தை ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க, ஒரு அறையில அத்தைய போட்டு அடைச்சு வைங்கடா, கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுறலாம் என்றதும் அவன் அடியாட்கள் காஞ்சனாவை ஒரு அறைக்குள் தள்ளி பூட்டி வைத்தார்கள். கண் கொட்டாமல் காவ்யாவை பார்த்த முத்துப்பாண்டி, பரவாயில்ல, இந்த கார்த்திக் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம பொண்ணுதான் உஷார் பண்ணி வச்சிருக்கான் என்றான். சேரில் உட்கார்ந்து தன் கட்டை அவிழ்க்க முயற்சி செய்து கொண்டிருந்த கீர்த்தனா அதை கவனித்தவள், வாட் நான்சென்ஸ், ஏய் லூசு, காவ்யா ஒண்ணு கார்த்திக் லவ் பண்ற பொண்ணு கிடையாது, காவ்யா கிஷோர் லவ் பண்ற பொண்ணு. வாட் என்று கிஷோர் அதிர்ந்து கத்தியவன், அப்போ நீங்க அன்னைக்கு மழையில காவ்யாவை நினைச்சுதான் அப்படி சொன்னீங்களா? ஆமா. இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த முத்துப்பாண்டி இருவரையும் பார்த்து, ஹே, என்ன தப்பிக்க புது டிராமாவா என்று கீர்த்தனாவை பார்த்து கேட்ட முத்துப்பாண்டி, இந்த பொண்ணுக்கும் என்னோட எதிரி கார்த்திக்கும் தானே 2 மாசத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, அதுக்குள்ள வேற ஒரு லவரா? வாட் என்றவள் கிஷோரை பார்த்து, அப்போ நீங்களும் காவ்யாவும் லவ் பண்ணலையா? என்ன உளறீங்க கீர்த்தனா, காவ்யா எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் வளர்றேனா? என்னோட அக்கா தான் உங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்க. உங்க அக்கா எதுக்கு என்னோட நிச்சயதார்த்தத்தை சொல்லணும்? ஆமா, அவங்க தானே உங்க அண்ணி. ஐயோ, எனக்கு சொந்தமா அண்ணனே கிடையாது, உங்க அக்கா அர்ச்சனா கார்த்திகோட அண்ணி. வாட்? ஆனா நீங்க தானே கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி வரன் மாமா கூட எங்க வீட்டுக்கு வந்தீங்க. ஆமா, அன்னைக்கு கார்த்திக் ஊர்ல இல்ல, அதான் நான் வந்தேன் என்று இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது, டே, அதுங்க 2 பேரோட வாயையும் அடைங்கடா, சும்மா நொய் நொயின்னு பேசிக்கிட்டு இருக்குங்க என்றதும் முத்துப்பாண்டியின் அடியாட்கள் கீர்த்தனா கிஷோர் வாயை ஒரு கர்ச்சீஃபால் கட்டினார்கள். காவ்யாவை பார்த்த முத்துப்பாண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்ச கையோட மாலையும் கழுத்துமா நம்ம யார போய் முதல்ல பார்க்க போறோம் தெரியுமா? குனிந்திருந்த காவ்யா அவனை பார்த்தாள். உடனே, உன்னோட காதலன் கார்த்திக்க, அவன் என்கிட்ட தோத்து போய் கூனி குறுகி நிக்கிறத நான் பாக்கணும்னு எனக்குள்ள ஆசை கிடந்து துடிக்குது. பற்களை கடித்துக்கொண்டே காவ்யா, உன்னால ஒரு போதும் என்னோட கார்த்திக்க ஜெயிக்க முடியாது என்று தைரியமாக சொல்லிவிட்டு அவன் ஏற்பாடு செய்திருந்த மணவரையில் சென்று அமர்ந்தாள். கொஞ்சம் குழம்பிய முத்துப்பாண்டி வீட்டுக்கு வெளியே சென்று காரில் அஜய் இருப்பதை உறுதி செய்து கொண்டு மறுபடியும் வீட்டிற்குள் வந்தான். பின்பு அங்கிருக்கும் ஒரு அறைக்குள் சென்று ரெடியாகி வந்தவனை அவன் அடியாட்கள் சுழ்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். டேய், இங்கே எல்லாரும் என்னடா பண்றீங்க? போய் வெளியில கொஞ்சம் பேர் நில்லுங்கடா. அண்ணே, உங்க கல்யாணத்தை பார்த்துட்டு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போறோம்னு என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் அசடு வழிய சிரித்து கொண்டே கூறினான். எவன்டா இவன்? இந்த கார்த்திக் வந்துட்டா பிரச்சனை ஆகிடும்னு தான் நான் நம்ம வீட்டு கிழவி வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணாம கல்யாணம் பண்ண போறேன். ஓ சரிண்ணே, ஆனா கல்யாணத்தை மட்டும் பாத்துட்டு போறோம். சரி, இருந்து தொலைங்கடா என்று கூறிவிட்டு வந்து காவ்யா பக்கத்தில் அமர போனவனை ஓங்கி ஒரு மிதி மிதித்தான் கார்த்திக். உடனே அடியாட்கள் அவனை பிடிக்க ஓடி வர அவர்களை போலீஸ் சுற்றி வளைத்தார்கள். கீழே விழுந்து கிடந்த முத்துப்பாண்டியை தூக்கி இன்னும் அடித்தான் கார்த்திக். அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் ஓடி வந்து கார்த்திக்கை தடுத்தார். விடுங்க, இவனை கொல்லாம விட மாட்டேன். சட்டம் தெரிஞ்ச நீங்களே சட்டத்தை மீறலாமா? சட்டத்தை மதிச்சு இவனை சும்மா விட முடியாது. கார்த்திக், அவசரப்படாதீங்க என்றவர் முத்துப்பாண்டியை பிடித்து கையில் விலங்கை மாட்டிவிட்டு, இவனை நான் பாத்துக்கிறேன் என்றார். கிஷோரையும் கீர்த்தனாவையும் ஆனந்த் அவிழ்த்து விட்டான். ஒரு அறையில் தட்டும் சத்தம் கேட்டு அந்த அறையின் கதவையும் சென்று திறந்தான்.
உள்ளிருந்து வெளியே வந்த காஞ்சனா ஓடி போய் காவ்யாவை அணைத்தார். காவ்யா பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அஜயையும் அணைத்தார். முத்துப்பாண்டியையும் அவன் ஆட்களையும் போலீஸ் இழுத்து செல்ல அவர்களுடனே வாசல் வரைக்கும் சென்ற கார்த்திக் கதவு பக்கத்தில் செல்லவும் அங்கு நின்று காவ்யாவை திரும்பி பார்த்தான். ஆனால் காவ்யா அவனை பார்க்கவே இல்லை. தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் கையை இறுக்க மூடி வைத்திருந்தாள். அதை பார்த்த கார்த்திக் அவள் அருகில் வந்தான். பற்களை கடித்து கொண்டு, அப்படியே ஓங்கி ஒன்னு விட்டேன்னா என்று வேகமாக அவளை அடிக்க அவள் கன்னம் வரை கையை கொண்டு சென்றான். 1 இன்ச் கூட அவள் நகலவில்லை. வெறும் கண்களை மட்டும் மூடினாள். கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. டே கார்த்திக் என்று கிஷோரும் ஆனந்தும் கத்தினார்கள். கிஷோரையும் ஆனந்தையும் கோபமாக திரும்பி பார்த்தவன் கோபம் மாறாமல் காவ்யாபுரம் திரும்பி அவள் கையை பிடித்தான். அவள் கையை அவனிடம் இருந்து விடுவிக்க முயற்சித்தாள். ஆனால் அது அவளால் முடியவில்லை. அவள் கையை இறுக்க பிடித்தவன் அவள் கையுள்ளே இருக்கும் எலிமருந்தை பிடுங்கி கீழே இருந்தான். அதை பார்த்த காஞ்சனா விழி விரிந்து வாயில் 2 கையையும் வைத்தார். ஆனந்த், கிஷோர், கீர்த்தனா மூவருமே அதிர்ந்து பார்த்தார்கள். அவளை பார்த்தான் கார்த்திக். அப்போதும் அவள் அவனை பார்க்கவில்லை. என் மேல உங்களுக்கு அவ்வளவுதானா நம்பிக்கை? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னால உணர முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? உங்க மேல நம்பிக்கை இருந்ததுனாலதான் நான் அதை சாப்பிடல. பிடித்திருந்த அவள் கையை இழுத்து அவளை அணைத்தான். நான் உங்களுக்கு வேணாம் கார்த்திக். அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்தான். நான் உங்க காதலுக்கு தகுதி இல்லாதவ கார்த்திக். காவ்யா தோலை பிடித்து நிமிர்த்தி அவள் கன்னங்களை தன் கைகளால் ஏந்தியவன் அவள் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் கண்களை பார்த்து, உங்களுக்கு என்னோட காதல் இல்லைன்னா வேற யாருக்குமே அது இல்ல. நான் எவ்வளவு உங்களை லவ் பண்றேன்னு நீங்க ஃபீல் பண்ணினீங்களே, எனக்கு அதுவே போதும். நீங்க என்னை லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைஃப் லாங் நான் மட்டும் உங்களை லவ் பண்ணிக்கிறேன் என்று ஒரு நொடி இமை அசைக்காமல் அவள் கண்களை பார்த்து ஒரு வார்த்தையாக அழுத்தமாகவும் அதே சமயம் அமைதியாகவும் கூறினான். தன் கன்னங்களில் கார்த்திக் வைத்திருக்கும் கைகள் மீது தன் கைகளை வைத்து அவன் கையை இறுக்க பிடித்தவள் அவன் கண்களை பார்த்து, என்னால நீங்க என்னைய காதலிக்கிற அளவுக்கு உங்களை காதலிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா என்னோட மனசுல இருக்கிற காதல் மொத்தமும் உங்களுக்கு மட்டும்தான் கார்த்திக். லவ் யூ கார்த்திக், ஐ லவ் யூ என்று கூறி கார்த்திக் நெஞ்சில் சாய்ந்து அவனை இறுக்க அணைத்தாள். புன்னகைத்துக் கொண்டே கிஷோர் கை தட்டினான். கீர்த்தனா வேகமாக விசில் அடித்தாள். ஆனந்த் கிஷோர் கன்னத்தில் முத்தமிட்டான். சீச்சி என்று தன் கன்னத்தை அழுத்து துடைத்த கிஷோர் அவனை முறைத்தவன், ஏன் இத விஜயசாந்தி கொடுத்தாதான் வாங்கிக்கிறியா? நாங்க கொடுத்தாலாம் வாங்கிக்க மாட்டியா என்று காதில் முணுமுணுத்தான். டே என்னடா உன் மேட்டர்லாம் எனக்கு தெரியும் என்று இருவரும் ரகசியம் பேசுவதை போல் பேசிக்கொண்டிருக்கும் போது முத்துப்பாண்டியையும் அவன் ஆட்களையும் வண்டியில் ஏற்றிய கான்ஸ்டபிள் மீண்டும் வீட்டுக்குள் வந்து கார்த்திக்கை பார்த்து, என்ன சார், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும், ஸ்டேஷன் வரீங்களா என்று கேட்டார். அது எங்க கார்த்திக் காதில் விழுந்தது. கான்ஸ்டபிள் கூறியதை கவனித்த கிஷோர், அவன் இப்போதைக்கே வரமாட்டான், நான் வரேன் என்று கான்ஸ்டபிளிடம் கூறிவிட்டு கீர்த்தனாவை பார்த்து, நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் என்றவன் ஆனந்தை பார்த்து, வாடா போகலாம் என்றான். டே போடா, இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண விட்டுடா என்று ஆனந்த் கூறவும், கிஷோர் நான் வரேன் என்று கீர்த்தனா கூறினாள். இல்ல, நீங்க அங்கெல்லாம் வரவேணாம், இங்க இருந்து இந்த சிச்சுவேஷனை என்ஜாய் பண்ணுங்க என்றவன் கான்ஸ்டபிளுடன் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பினான். வாசல் வரை சென்றவன் ஒரு நிமிடம் நின்று திரும்பி கீர்த்தனாவை பார்த்து ஒரு மர்ம புன்னகை உதிர்த்தான். அதை பார்த்த கீர்த்தனாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. புருவம் உயர்த்தி என்ன என்று சைகை செய்து கேட்டாள். ஒன்றுமில்லை என்று புன்னகைத்துக் கொண்டே தலையை மட்டும் அசைத்து கீர்த்தனாவை பார்த்து கொண்டிருக்கும் போதே கான்ஸ்டபிள், சார் வரீங்களா என்று கேட்டார். அது அவன் காதில் விழவில்லை. கிஷோர் கூப்பிடுறாங்க என்று கீர்த்தனா கூறவும் கீர்த்தனாவை நோக்கி வந்தவன், என்ன என்று கேட்டான். ஐயோ கிஷோர், நான் கூப்பிடல, அங்க கான்ஸ்டபிள் கூப்பிடுறாங்க என்றதும் தன் பின்னந்தலையில் லேசாக ஒரு அடி அடித்தவன் அவளை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அனைவரும் பேசி மகிழ்ச்சியாக இருக்கும் போது காவ்யா வீட்டிற்கு முத்துப்பாண்டி பாட்டி வந்தார். வீட்டுக்குள்ள வந்த பாட்டி தன்னுடன் வந்த ஒருவனிடம், டேய் இந்த வீடு தானடா என்னோட பேராண்டி சொன்னது என்று கேட்டார். ஆமா பாட்டி என்று அருகில் இருந்தவன் கூறவும் உள்ளே இருப்பவர்களை பார்த்து, கல்யாண வேலைய பார்க்காம என்ன எல்லாரும் உட்காந்து மசமசன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அதிகாரமாக கேட்டார்.
பாட்டி, கல்யாணம் முடிஞ்சு உங்க பேரனை நாங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம் என்றான் ஆனந்த். என்னடா சொல்ற? என் பேராண்டி கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆமா பாட்டி, இந்நேரம் உங்க பேரனுக்கு மாமியார் வீட்டுல விருந்தே ஆரம்பமாயிருக்கும். அப்படியா? அவன் மாமியார் வீடு எங்கடா இருக்கு? நான் போய் அவனை அங்க பாத்துக்கிறேன். இங்க பக்கத்துலதான் என்றவன் முத்துப்பாண்டியை அடைத்து வைத்திருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸை சொன்னான். டேய், அங்க எங்கடா வீடு இருக்கு? அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. ஆமா பாட்டி, ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுனா அங்கதான் போகணும். என்னது? அப்ப என் பேராண்டிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அவன் இப்பதானே ரிலீஸ் ஆகி வந்தா, அதுக்குள்ள மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டானா? டே பேராண்டி என்று கத்திக்கொண்டே முத்துப்பாண்டியின் பாட்டி அங்கிருந்து ஓடினார். அதை பார்த்த அனைவரும் ஒரு சேர சிரித்தார்கள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.